ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளுகிற வேத வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் திருவசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அவர் சிறியவனை எளியவனை 2 தரப்பட்ட மக்களை அவர் புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார். எளியவனை சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறார். அவர்கள் பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் சிறுமை, எளிமை, எளியவர்கள், எளிமை இல்லை எளியவர்கள், சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவர் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்தி வைக்கிற கர்த்தர். ஒரு சமயம் ஒரு மகனுடைய வாழ்வில் கர்த்தர் செய்த காரியங்கள், அவனுடைய வாழ்வில் கர்த்தர் நடப்பித்த காரியங்கள். அவன் அனாதையாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற நாட்கள், அந்த நாட்கள் உணவுக்கு வழி இல்லாமல் ஒருவேளை உணவாவது தனக்கு கிடைக்காதா என்று குப்பைகளிலேயும் குப்பை மேடுகளிலேயும் தனக்கு ஏதாகிலும் கிடைத்து அதை பணமாக்கி நான் ஒருவேளை உணவாகிலும் உண்ண மாட்டேனா என்று அலைந்து கொண்டிருந்த திரிந்து கொண்டிருந்த அந்த நாட்கள். அந்த நாட்களில் அவன் எங்கோ ஒரு குப்பை மேட்டில், எங்கோ ஒரு குப்பை தொட்டியில், எங்கோ ஒரு புழுதியில், எங்கோ ஒரு இடத்தில் அந்த சிறியவன் தன் வாழ்வை கழித்து கொண்டிருக்கிற நாட்களில் அவனை உயர்த்த கர்த்தர் தீர்மானம் வைத்து விட்டால் அவனை தேடி அவர் வருகிறார் என்பது எவ்வளவு பெரிய உண்மை. அந்த குப்பை மேட்டில் இருக்கிற அந்த மனிதனை நோக்கி ஒரு மனிதனை கர்த்தர் அனுப்புகிறார். அவர் அவனிடத்தில் போய் இயேசுவின் அன்பை சொல்லுகிறார். அவனுக்கு இயேசுவின் அன்பெல்லாம் வேண்டாம். ஒருவேளை உணவு அவனுக்கு யாராவது பணம் கொடுத்து ஒருவேளை உணவு கொடுத்தால் அது அவனுக்கு அதைவிட சந்தோஷம் வேற ஒன்றும் இல்லை. அப்பொழுதைக்கு அவர்கள்தான் தெய்வம். அதற்கு பின்பு அவர்களை மதிக்க மாட்டான். அப்ப இவர் அந்த மனிதனை பார்க்கும் பொழுது அவனுக்கு அன்பு, கிறிஸ்துவின் அன்பை சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு சின்ன தொகையை சாப்பிடுவதற்காக கொடுத்து விட்டு வருவார். இவர் இப்படி பழக்கி கொண்டே இருக்கிறார் அவனுக்கு அன்பை, கிறிஸ்துவின் அன்பை சொல்லிக் கொண்டே இருக்க. அவனும் இவர் மதம் மாத்துகிறார் என்று சொல்லி எவனோ சொன்னதை கேட்டு அவரை கெட்ட வார்த்தை போட்டு கண்ட மணிக்கு திட்டி அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை. He regularly made the boy and gave a little amount for his food. அவன் அப்படி செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் இந்த மனிதன் சொல்லுகிறார், என்னை நீ சந்திக்க வேண்டுமானால், if you want to meet me, என்னை நீ சந்திப்பதற்கு என்னுடைய விலாசம் எல்லாம் கொடுத்தால் நீ தேடி வந்து கொள்ள மாட்டாய். அதனால் இந்த இடத்தில், இந்த குறிப்பிட்ட தெருவில், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சபையில் நான் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரை நான் அங்கே இருப்பேன்.
என்னை நீ பார்க்கலாம். அவர் வேறொரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு உயர்ந்த வேலை செய்து கொண்டிருக்கிறவர். ஒவ்வொரு மாலையிலேயும் அவர் ஊழியத்திற்காக ஒரு 2 மணி நேரம் ஆலயத்துல செபித்து, ஆலயத்துல சின்ன சின்ன வேலைகளை செய்து ஆலயத்தில் இருப்பார். ஒரு 2 மணி நேரம் அவர் அதை அவனுக்கு குறிப்பிட்டார். இப்படி நாட்கள் கடக்கிறது, வருடங்கள் ஓடுகிறது. அவன் ஒரு நாள் அவரை சந்திப்பதற்கு வருகிறான். அவரை சந்திக்க வரும்பொழுது அவருடைய நண்பர் ஒருவருக்கு அவனை அறிமுகப்படுத்துகிறார். அவனை அறிமுகப்படுத்துகிறார். இதுதான் சோ அந்த தம்பி, பார்த்துக்கோங்க. அவர் எப்பயாவது வந்தாருன்னா அவரை கொஞ்சம் பார்த்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவரை அன்பாய் கவனிக்கும்படி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவருடைய நண்பர் இந்த பையன் வரும்பொழுதெல்லாம் சாப்பிட்டியா தம்பி அப்படின்னு கேட்பார். அவன் சாப்பிட்டேன்னுவா. சாப்பிட்றதுனா இல்லைண்ணே சாப்பிடலண்ணா, இன்னைக்கு ஒன்றும் இல்லைண்ணே, காலையில் சாப்பிட்டேன், இப்போ ஒன்றும் சாப்பிடல. சரி வா தம்பி சாப்பிடுவோமா அப்படின்னா வேண்டாண்ணே. ஏன்னா அவன் குளிக்காம தலையெல்லாம் பரட்டையாக இருந்துட்டு இவங்களை பார்க்க, அதாவது இவன் காலையில் அவர் பார்த்தால் அவருக்கு ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ அவர் கொடுக்கிறார். அதை வைத்து அவன் அந்த காலை வேளை உணவையும் மதிய வேளை உணவையும் அவன் முடித்து கொள்ளுகிறான். அதுலேயும் அவன் சேர்த்து வைக்கிறான். அது ஒரு பெரிய ஹைலைட் அதில் பின்னாட்கள். ஆனால் இப்ப இந்த மனிதன் இந்த ஆலயத்துக்கு வர்றான்ல, ஆலயத்துக்கு இந்த நேரத்துல இவருடைய நண்பரை பார்க்கும் பொழுது இவனை கூப்பிட்டு தட்டி கொடுத்து அவனுடைய பாக்கெட்டில் ஒரு 100 ரூபாயை வைத்து அனுப்புவார். அப்ப அவனுக்கு எப்பொழுது பணம் தேவையோ, இப்ப அவன் என்ன நினைச்சிட்டா, இங்க போனா எனக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது பணம் கிடைக்கும். அவனுக்கு எப்பெல்லாம் பணம் தேவையோ அப்பொழுதெல்லாம் வாரத்துக்கு 1 முறையோ வாரத்துக்கு 2 முறையோ அந்த நேரத்திற்கு அவன் அங்கே வருவான். அதற்கு முன்பு அவன் எங்கே குப்பை மேட்டில் இருக்கிறான், எங்கே இருக்கிறான் என்று யாருக்கும் தெரியாது. எங்க வேணாலும் அப்படியே சுற்றி திரிவான். ஆனா அவனுக்கு தேவை, அவனுக்கு பசி எடுத்தது, அவன் ரொம்ப அந்த வருமானம் இல்லை என்றால் அவன் இங்கே வருவான். அவருடைய அந்த நண்பர்கள் அவனுடைய பாக்கெட்டில் அவன் எப்பொழுது வந்தாலும் அவனை தட்டி கொடுத்து சாப்பிட்டியா தம்பின்னு கேட்டு அவனுடைய பாக்கெட்டில் அந்த பணத்தை, ஏனென்றால் அவன் சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டான். இந்த ஹோட்டல் வா தம்பி பக்கத்துல தான் இருக்கு, உட்காந்து சாப்பிடு அப்படின்னா இல்லை வேண்டாம். அவனுக்குன்னு ஒரு கையேந்தி போவன், அவனுக்குன்னு ஒரு இடத்த வச்சிருக்கான். அந்த ஆயா கடையில் அந்த ரோட்டு கடையில் தான் அவன் சாப்பிடுவான். மற்ற எந்த கடைக்கு கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான். ஏன்னா இன்றைக்கு அந்த கடைக்கு போயிடுவோம், நாளைக்கு அந்த கடைக்கு போக முடியாது அப்படின்ற அந்த தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ள இருந்தது. அவனை படிப்படியாக அவன் பார்த்தான். இவர்கள் எனக்கு செய்ய வேண்டும் என்று என்ன இருக்கிறது? ஏன் இவர்கள் என் மேல் அன்பு செலுத்துகிறார்கள்? அப்பொழுது இவன் ஒரு நாள் கேட்கிறான், நீங்கள் என் மேல் ஏன் அன்பு செலுத்த வேண்டும்? அப்பொழுது அவர்கள் சொன்ன ஒரு காரியம், இயேசு எங்கள் மேல் அன்பு செலுத்தினார், இந்த கிறிஸ்துவின் அன்பை உனக்கு காண்பிக்கிறோம், அவ்வளவுதானே தவிர இதில் வேறு ஒன்றுமில்லை. அவன் உற்று கவனித்தான். இவர் மதம் மாற்றுகிறார்களா அல்லது என்ன செய்கிறார்கள் என்று கவனித்த பொழுது அவன் புரிந்து கொண்ட ஒரு காரியம், உண்மையிலேயே தன் மேல் அவர்கள் அன்பு வைத்திருக்கிறார்கள். அவனை ஒரு நாள் கூட்டிட்டு போய் முடியெல்லாம் வெட்டி அவனுக்கு ஒரே சந்தோஷம். என்னடா, நம்ம அப்பா அம்மா கூட இப்படி செஞ்சதில்லை. அம்மா செய்தார்கள், அம்மா இறந்த பின்பு அப்பா அதெல்லாம் செஞ்சதில்லை. அவர் குடிச்சிட்டு எங்கேயா படுத்து கிடப்பார். அண்ணன் செய்ததில்லை. இவன் ஒருவன்
அனாதையை விடப்பட்டு அந்த நிலையெல்லாம் யோசித்தான். இவள் என்ன அன்பு கூறுவதற்கு? இப்ப இந்த இயேசு இவர்களை இப்படி அன்பு கூறுகிறார்களே, இந்த இயேசுவின் அன்பு எப்படி இருக்கும்? இந்த இயேசுவின் அன்பை நானும் ருசிக்க வேண்டுமே என்று சொல்லி ஒரு நாள் அவரிடத்துல கேட்கிறார். ஆனா நானும் இந்த இயேசுவை அறிய விரும்புகிறேன். அப்போ சொன்ன, சந்தோஷம் தம்பி, நீங்க இந்த ஆராதனை இத்தனை மணிக்கு இருக்கோம், நீ வந்துரு, இங்க வந்து என்ன பாரு, நான் உன்னை கூட்டிட்டு போய் மேலே உனக்கு ஒரு நாற்காலியில உட்கார வைக்கிறேன். அப்புறம் ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ கிளம்பி போயிடலாம். ஏன்னா நீ கூச்சப்படுவல்ல, மேலே போய் உட்கார்றதுக்கு யோசிப்ப. உங்க வாலண்டியர்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த ஜனங்கள் நிறைய வந்து உட்காருவாங்க, நீ எங்கே உட்கார்றதுன்னு தவிப்ப. அதனால நான் உன்னை கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறேன். சரிண்ணே, நாளைக்கு இத்தனை மணிக்கான நான் வர்றேன். அவன் வந்தான். வந்த பொழுது அவனை சொல்லி அனுப்புனாங்க, கொஞ்சம் குளிச்சு எடுத்து வா. அப்படியே வந்தான். குளிச்சு எடுத்து வந்த உடனே அவனை மேலே அந்த ஆலயத்தில் ஒரு இடத்தில் அவனை கொண்டு போய் அவர்கள் பக்குவமாய் உட்கார வைத்து வாலண்டியர்ஸ் சொல்லிட்டாங்க, அந்த தம்பி இங்கே உட்கார்ந்துருக்கட்டும், அவன் ஆராதனையை கவனிக்கட்டும், அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் நடுவில் எழுச்சி போனால் விட்டுருங்க, அவனை தடுக்காதீங்க, அவனை ஒன்றும் கேட்காதீங்க. அவன் வரணும்னு விரும்பினான். உட்கார்ந்தான். அவன் வந்து உட்கார்ந்தான். மேலே அந்த ஆராதித்தான், ஆராதனையை பார்த்தான், வசனத்தை கேட்டான், பின்பு போய் விடுவான். வருவான், ஆராதிப்பான், போய் விடுவான். இப்படி இருந்த அவன் அப்பொழுது அவர்கிட்ட சொன்னான், எனக்கு இந்த அன்பு, இயேசுவின் அன்பு எல்லாருடைய அன்பை விட பெரிதாக இருக்கிறது. இந்த இயேசு எனக்கு சொந்தமாக வேண்டும். நான் அவருக்கு சொந்த பிள்ளையாக மாறணும். என்ன செய்யணும்? அவங்க சத்தியத்தை அவனுக்கு அறிவித்த பொழுது, அப்ப நான் ஞானஸ்நானம் எடுக்கணும் இல்லை, எடுத்தான். எடுத்துட்டு அவன் ஞானஸ்நானம் எடுத்த பின்பு அவன் ஆலயத்துக்கு ரெகுலராய் வந்ததினால் அந்த நண்பர்கள், அவனை இரட்சிப்புக்குள் நடத்தின அந்த நண்பர்கள் அவனை போதகரிடத்தில் அறிமுகப்படுத்துகிறார். போதகரிடத்தில் அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் கேட்கிறார், நீ எங்க தம்பி தங்கியிருக்க? அவன் தலையை சொல்லிட்டே சொல்றான், ரோட்ல, திண்ணையில, எங்கேயாவது ஒரு இடத்துல. மழை பெய்ஞ்சா கஷ்டம், நான் எங்கேயாவது ஒரு வீட்டில் அந்த எங்கேயாவது படிக்கட்டு கட்டிக்கிட்டு எங்கேயாவது தங்கிடுவேன். எப்படி சாப்பிட்ற? நான் தால் பொறுக்கி அந்த குப்பையிலெல்லாம் கிடைக்கிறத எடுத்து அப்படி ஒரு வேளை சாப்பிடுவேன். அப்புறம் அண்ணன் ஏதாவது காசு கொடுத்தாங்கன்னா நான் சாப்பிடுவேன். சரி தம்பி, நீங்கள் அங்கெல்லாம் போய் தங்க வேண்டாம், நீங்கள் ரோட்லலாம் தங்க வேண்டாம், நீங்கள் தாளெல்லாம் பொறுக்க வேண்டாம், நீங்கள் சர்ச்சில் வந்து இங்கே இருங்க, சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், அதை செய்யுங்க, ஒரு முடிஞ்சதை செய்யுங்க. இங்கேயும் உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்க சொல்கிறேன், இங்கே தங்கியிருங்க, உங்களுக்கு படுப்பதற்கான இடங்களை ஒதுக்கி தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தம்பியை அவர் சபைக்குள்ள ஒரு சின்ன சின்ன வேலையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரை உள்ளே அடைத்து தங்க வைத்தார். அவன் தங்கினவன் ஆண்டவருடைய அன்புக்குள்ள வளர்வதற்கு அது இன்னும் அதிக ஏதுவாக இருந்தது. வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தான், நல்ல ஜெபிக்க ஆரம்பித்தான், கர்த்தரை தேட ஆரம்பித்தான். அவனுடைய படிப்பு பாதியில நிறுத்தின படிப்பை அவன் தொடர்ந்தான், அவன் படித்தான். பின்பு இப்பொழுது அவன் ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் அவனை மாற்றி வைத்திருக்கிறான். பாருங்க, எளியவன், சிறியவன், குப்பையில், புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து, அது லிட்டரலாய் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. பிரபுக்களோடு உட்காரவும், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும், குப்பமேட்டில் கடந்து அவனை கொண்டு வந்து ஆலயத்துக்குள்ள உட்கார வைத்து இப்பொழுது அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால்
உங்களையும் அவர் உயர்த்த உண்மை உள்ளவர். உங்களையும் அவர் உயர்த்த உண்மையுள்ளவர். கர்த்தருடைய கண்கள் 7 கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உங்களையும் அந்த கண்கள் பார்க்கிறது. என்னை அவர் கவனிக்கவில்லை, எனக்கு அவர் அக்கறை காட்டவில்லை, என்னை விட்டுவிட்டார் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. இன்றைக்கு அந்த புலம்பலை நிறுத்தி, ஆண்டவரே என்னை மன்னித்து விடும், நீர் என்னை காண்கிற தேவன், என் மேல் கருணையா, என் மேல் இரக்கமா, என் மேல் தயவாய் இருக்கிறே, எனக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்கள் எல்லா பிரச்சனைகளையும் நீர் கவனித்திருக்கிறே, நீ நிச்சயம் எனக்கு ஒரு விடுதலை ஒரு வேண்மையை கர்த்தர் கட்டளையிடுவீர். அந்த தம்பியை நீர் குப்பையிலிருந்து உயர்த்தி நீர் ஊழியக்காரனாய் மாற்றினது போல இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலையும் மேன்மையை தர போதுமானவர். அந்த உண்மை அந்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற, நாங்கள் உம்முடைய அன்புக்குள்ள இல்லாதபடி விலகினதெல்லாம் எங்களை மன்னித்து எங்களை ரட்சித்து எங்களை மீட்டுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன்.